குட் மார்னிங். பாருங்கள், மார்னிங் எந்திரிச்சின்னா நகுலன் ப்ரஷ் பண்ணல, குளிக்கலை. நானும் அப்பாவும் குளித்து ஃப்ரெஷ் ஆகிட்டோம். எவ்வளோ குளிர் நேற்று இருந்தது அப்படியே இருக்குது. இப்போ காலையில் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். நேற்றை விட இன்னைக்கு நல்ல மிஸ்ட்டுங்க. Beautiful morning. ஃபுல்லாக வந்துட்டு இங்கே இருக்கிற இன்டோர் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் கொஞ்சம் அங்கங்கே பண்ணோம். இன்றைக்கி தான் வந்து வெளியவே போகிறோம். கொஞ்சம் போட்டிங்லாம் இருக்குது, நமக்கு இங்கேருந்து பார்த்தாலே தெரியும். ஆமாம், ஸோ வந்து ஆக்டிவிட்டீஸ்லாம் கொஞ்சம் வெளியே இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், ஆக்டிவிட்டி போகிறோம். நாங்கள் ஆக்டிவிட்டிக்கு போகிறோம். நாங்கள் வெளியே போய் சுற்றி பார்க்க போகிறோம். போதுண்டா. ஸோ நகுலன் அப்பா குளிக்க போயிருக்காங்க. வந்ததும் வந்து இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு வெளியே என்னென்ன இருக்குது ஏற்காடில் அப்படின்னு பார்க்கணும். தண்ணி வந்து சூப்பராக இருக்குங்க. ஸ்கின்னாக இருக்கட்டும், ஹேராக இருக்கட்டும், நல்லா இருக்குங்க. ஸோ இப்போ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகிறோங்க. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அப்படியே வெளியே வந்து சுற்ற போகிறோம். என்னென்ன மேக்ஸிமம் கவர் பண்ண முடியுமோ அதான் பார்க்குறோம். பாப்புட்டி, ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் எப்படி இருந்துச்சு? பிடிச்சிருந்துச்சு உனக்கு? அம்மா அப்பயே சொன்னா அவரை எடுத்துக்கொண்டு. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சுட்டு நேராக லேக்குக்கு தாங்க வந்தோம். ரொம்ப பக்கம் எங்களுக்கு இந்த ஹோட்டலும் இந்த லேக்கும் இருக்கிற இடம். சரி, ஓகே, சீக்கிரமாக போயிடுவோம் நம்ம, அப்போ தான் வந்து நிறைய இந்த கூட்டமெல்லாம் இருக்கும் பார்த்திங்களா, அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கலான்னு. ஆனாலும் பாருங்கள், அவ்வளோ ஏர்லியாக போயுமே நிறைய பேர் வந்திருந்தாங்க. நிறைய டூரிஸ்டர்ஸ் வந்து காலையில் க்யூவில் நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவர் வந்து காரை வந்து பார்க் பண்ணிட்டு போகிறேன், நீ வந்து கொஞ்சம் வந்து க்யூவில் நில்லை அப்படின்றதுனால அவர் போயிருந்தார். நான் மட்டும் தான் இங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு உண்மையிலே தண்ணினா ரொம்ப பயம். தண்ணியும் சரி, ஹைட்டும் சரி, ரொம்ப பயப்படுவேன் நான். அது வந்து தானாலாம் அந்த போட் ஆடல. அந்த அண்ணா பின்னாடி உட்காந்துருக்காரு பார்த்தீங்களா, அவங்க வந்து டூரிஸ்டர்ஸை கொஞ்சம் வந்து ஜாலி பண்ணுறதுக்காக இந்த மாதிரி அப்படி இப்படி ஆட்டுறாரு. உண்மையிலே நான் ரொம்ப பயந்தேங்க. நான் அவரே பின்னாடி உட்காந்து கக்க பக்கன்னு சிரிச்சிட்டு இருந்தார், என்ன இவ்வளோ பயப்படுறாங்க அப்படின்ட்டு.
நெக்ஸ்ட்டு நாங்கள் போன இடம் பார்த்திங்கன்னா ஏற்காட்டில் ரொம்ப ஃபேமஸான ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டு தாங்க. பீக்கு பார்க்குன்னு சொல்லுவாங்க. இங்கே நிறைய வந்து வித்தியாசமான பறவைகள் எல்லாம் அங்கே வச்சுருக்காங்க. அதே போல் நிறைய இந்த டொமஸ்டிக் அனிமல்ஸும் வந்து அங்கே வந்து வச்சுருக்காங்க. நமக்கு வந்து இந்த கோழி, அப்புறம் வான்கோழி, அந்த மாதிரி நிறைய, அப்புறம் முயல், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அங்கே வந்து வச்சுருக்காங்க. ஸோ என்ட்ரன்ஸில் வந்து புத்தர் இருந்தார். ரொம்ப அழகாக ஒரு வாட்டர் ஃபவுண்டன் அதெல்லாம் வச்சு, தண்ணியெல்லாம் வச்சு ரொம்ப அழகாக இருந்தது அவரை பார்த்துட்டு போகிறதுக்கு. இங்க வந்து பாரு பாப்பா, இங்க வந்து பாரு. வா 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 அஸ்குஷ், வா 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 சொல்லு. வா 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 அஸ்குஷ், வா வா வா. இந்த பிரியாணி எல்லாம் பண்ணுவாங்க. இந்த கோழியோட ஃபெதர்லாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஏதோ மயில வந்து ஏதோ கோலம் போட்ட மாதிரி அழகாக இருக்குது பாருங்கள். அது பாருங்கள் எவ்வளோ இயற்கையாகவே அதோட அந்த ஃபெதர்லலாம் இருக்குது பாருங்கள். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப அழகாக இருந்தது பிளாக் அண்ட் ஒயிட்டில். ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து சில விஷயங்களெல்லாம் பார்த்துட்டு அடுத்து வந்து பேர்ட் பார்க்கு தான் போக போகிறோம். ஸோ அதுக்கு தான் இந்த பீக்கு பார்க்குன்னு வச்சுருக்காங்க. இது வழியாக தான் போகணும். ரொம்ப அழகாக இருந்ததுங்க. ஏதோ இந்த தொங்கும் தோட்டம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நல்லா மேலேருந்து ஃப்ளவர்லாம் அழகாக நம்ம மேலே அப்படியே தொங்கிட்டு இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இது வழியாக தான் வந்து அங்கே இருக்கிற டிஃப்ரெண்ட்டான வந்து பறவைகள் எல்லாம் வந்து பார்க்கறதுக்கான இடம் வச்சுருக்காங்க. ரொம்பவே வந்து இந்த சானிடைஸ் பண்ணி தாங்க நம்மளை உள்ளே வந்து அனுப்புகிறாங்க. சும்மாலாம் அனுப்பலை. நம்மளோட காலெல்லாம் நல்லா பக்காவாக சானிடைஸ் பண்ணி தான் அனுப்புகிறாங்க. ஏன்னா உள்ளே இருக்கிற பேர்டுக்கு கொஞ்சம் கூட இன்ஃபெக்ஷன் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. பாப்பு மேலே பாரு. இந்த இடம் தாங்க ரொம்ப ஒரு எக்ஸைட்டிங்கான ஒரு இடம். பேர்ட்ஸ் வந்து நிறைய பறந்துகிட்டே இருக்கும். அதுவாகவே யார் மேலே உட்காரணும்னு நினைக்குதோ அவங்களாவே வந்து உட்காடுறாங்க. ரொம்ப ஜாலியாக இருந்தது. யார் மேலே வரப்போகுது, யார் மேலே உட்கார போகுது அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அவர் மேலே தான் வந்து அந்த பேர்டு வந்து உட்காந்து என் லைஃப்பில் இதாங்க ஃபர்ஸ்ட் டைம் என் கையில் நான் வந்து ஒரு பேர்டு வந்து வச்சுருக்கேன். ஆக்சுவலி நம்மக்கிட்ட வந்து கொஞ்சம் அந்த தானியங்கள்லாம் கொடுக்குறாங்க. அதை பார்த்துட்டு அந்த பேர்ட்ஸ் வந்து யார்கிட்ட வரணுமோ வருது. இது தாங்க தடவை நான் வந்து பயப்படாமல் என் கையில் நான் வந்து ஒரு பறவையை வச்சுருக்கிறது. ஏன்னா எனக்கு ரொம்ப பயம் இதெல்லாம் எங்கேயாவது கொத்திருமோ அப்படின்ட்டு. நகுலன் எப்படா இந்த இடத்த விட்டு வெளியே போவோம் அப்படின்னு இருந்தாங்க. அவனுக்கு என்னவோ ஏதாவது ஒரு பேர்ட்ஸ் வந்து அவன் மேலே உட்காந்துருமோ, அவனை கடிச்சிருமோன்னு ரொம்ப பயந்தான். அப்படியே 2 பேர் கையும் பிடிச்சிக்கிட்டே இருந்தான் அவன். நாங்கள் 2 பேர் நல்லா என்ஜாய் பண்ணோம். நகுலன் கிட்ட போகாத. வெயிட் அப்பா புஷ் பண்ணாதீங்க.
தண்டி ஆஸ்ட்ரிச்சுங்க. அப்பா செம்ம பெருசுங்க. இலையெல்லாம் கொடுத்து அவர் இலையை மட்டும் சாப்பிட்றதில்ல, இலையை கொடுக்க அந்த கையும் சேர்த்து வேறு அவர் கடிப்பார். நல்ல காலம் நாங்கள் யாரும் போகல அந்த மாதிரிலாம் கொடுக்கறதுக்கு. இப்படி ஒரு ஆடை நான் இப்போ தாங்க ஃபஸ்ட் டைமே பார்க்குறேன். இதெல்லாம் மூவியில் தான் பார்த்துருக்கேன். இந்த ஆட்டுக்கார அலமேலுன்னு ஒரு படம் இருக்கும் பாருங்கள், அதில் தான் நான் பார்த்துருக்கேன் இந்த மாதிரி பெரிய பெரிய கொம்புலாம் வச்சு. இப்போ தான் நேரில் நாங்கள் பார்க்குறோம். கை நீட்டு கையில் கொடுக்கணும். அப்பா கொடுக்குறாங்க கொடு. அம்மா நிற்கிற கொடு. கொடு வருது கொடு. வெளியே வராதுரா. சரி நீ கை பிடுவா. அது பசியில் வருது பாருவா, உன்னை தேடி தான் வருது. மம்மு கொடு. மம்மு தான். அவ்வளோதான் அவ்வளோதான். பயம் போயிடுச்சு அவருக்கு. கொடு. அப்பா கை பிடிச்சுக்கோ. அவ்வளோதான். அம்மா எடுத்துக்கிட்டு இருக்கேன். கொடு. அவ்வளோதான். அங்கேயே வந்து இந்த மாதிரி பண்ண பக்கத்தில் வந்து நிறைய ஸ்டாஃபுங்க வந்து இந்த இலை தழை கீரை வகைகள்லாம் வச்சுருக்காங்க. ஸோ எல்லாமே நம்ம கையில் கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்குறாங்க. எவ்வளோ வேணால் வாங்கிக்கலாங்க. ஸோ நமக்கு எந்த இதுக்கு கொடுக்கணும் நமக்கு ஆசை இருக்கோ அவங்களுக்கு நம்ம கொடுக்கலாம். முயல், ஆடு, அந்த மாதிரி எதுக்கு வேணாலும் நம்ம வந்து கொடுக்கலாம். இது ஒரு நல்ல ஒரு விஷயம். ஏன்னா குழந்தைங்கள நல்லாவே என்கேஜிங்காக இருக்காங்க அங்கே. நகுலன் இந்த பீக்கு பார்க்கு வந்ததில் தான் அவன் கேட்ட ஒரே விஷயம், எப்போமா நம்ம இந்த டாகோட அந்த டென்ட்டுக்குள்ளே போகிறோம் அப்படின்னாங்க. ஏன்னா நகுலனுக்கு டாக்னு அவ்வளோ பிடிக்கும். ஆனால் என்னென்ன இது வந்து தூரமாக பார்த்து தான் அவர் வந்து லவ் பண்ணுவார். என்கிட்ட கேட்டுகிட்டு தான் இருப்பாம்மா இது போல் நம்ம வீட்டில் நாய் வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து இந்த மாதிரிலாம் எனக்கு வளர்க்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டங்க. ஏன்னா எனக்கு ஒரு மாதிரி அலர்ஜி. அதனால் நான் அதில் அலோவ் பண்ணுறதில்ல. என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் திருச்சி வீட்டில் வந்து டாக் இருந்தது. ஸோ அதனால் உள்ளே போயிட்டாங்க. போய் பார்த்தா அவன் அங்கே போயிட்டு அலறான். ஏன்னா நிறைய நாய்ங்க, அவன் வந்து குழந்த மாதிரி தானே இருக்காங்க பசங்க. ஸோ அவங்க பின்னாடி குடுன்னு ஓடுது பாருங்கள். நகுலன் பயங்கரமாக பயப்படுறான். பட் என்ஜாயும் பண்ணான், ஆனால் ரொம்ப பயப்படவும் செஞ்சான். ரொம்ப நல்லா ஒரு என்ஜாய் பண்ணேன். எவ்வளோ நேரம் வேணாலும் இருக்கலாம்னு நினைக்கிறேன் நான். ஸோ நான் உள்ளே போகல. ஏன்னா எனக்கு நாய் வந்து கிட்ட வந்தாலே நான் எகிரி குதித்து ஓடிடுவேன். அதனால் அவங்க மட்டும் ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க அங்கே. தோங்க மார்னிங் வந்து ரூம்லேருந்து வெளியே வந்தோம் சுற்றி பார்க்குறதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா மணி கிட்டத்தட்ட 1:30 ஆகிடுச்சு. இங்கேயே ரொம்ப நேரம் அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அப்படியே டயர்ட் ஆகிட்டார் அவர். அதனால் நகுலனுமே டயர்ட் ஆகிட்டார். ரூமுக்கு போயிடலாமா அப்படின்னு சொல்லிட்டதுனால நாங்கள் ரூமுக்கு வந்துட்டோங்க. ஸோ நாங்கள் 2 o'clock போல் ரூமுக்கு வந்துட்டு லஞ்ச் எல்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு அன்றைக்கி கொஞ்சம் மதியானம் நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்துட்டோம். அந்த நாள் எங்களுக்கு அப்படி தான் போச்சு. அதுக்கு மேலே நிறையவே இருக்குங்க, நிறைய ஃபால்ஸு, நிறைய வந்து டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ்லாம் இருக்குது. பட் குழந்தைய வச்சுட்டு அவ்வளோ நேரம் நின்று நடந்து அதெல்லாம் பண்ண முடியல எங்களால். நெக்ஸ்ட் டே வந்து திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு சென்னைக்கு கிளம்ப வேண்டியதாங்க. ஸோ வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. எங்களோட ஏற்காடு ட்ரிப்போட பார்ட் 3 வீடியோவும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள், அது போதுங்க. இவ்வளோ நேரம் பொறுமையாக வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் மிக்க மிக்க நன்றிகள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நம்ம சந்தியா கேஃபேல நான் வந்து மீட் பண்ணுறேன். Until then, take care. God bless you all.